Right. Okay. நம்ம இங்க brain கதைகள் அந்த ப்ராப்ளம்கள் இந்த ட்ரீம்ல சால்வ் ஆகும். சில நேரம் சிவானி மிஸ் நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கூல்ல போயிட்டு இதெல்லாம் செய்யணும் பண்ணாலும் அது இரவே அது முடிஞ்ச மாதிரி இருக்கும். இரவு அது கனவுல வந்து நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். காலம் மூலமா இது என்ன புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் எல்லாம் முடிஞ்சுதானே என்ன இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு பிரெயின் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருப்பாங்க கனவு. சரியா? ரைட். அதான் இருக்கும் ப்ராப்ளம் that have not been addressed during the week, they are sometimes resolved in our sleep. Yes, another explanation is that dreaming is our brain's way of fixing and organizing all the information we have. அதான் இதுதான் திருப்பி திருப்பி சொல்றாங்கடா. இப்ப நாங்க பிரெயின்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வச்சு கொண்டிருக்கோம்னு சொன்னா அது எங்களுக்கு சம்டைம் எங்களோட ஸ்லீப்பிங் டைம்ல அது ரீசால்வ் ஆகுற மாதிரி கனவு கண்டிருக்கோம். அப்படித்தானே? சில பேர் நீங்க கண்டிருக்கலாம். ஏன்னா நீங்க இப்படி நான் செய்ய வேணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு நான் இப்படி செய்ய வேணும்னு நீங்க நினைச்சு மனதுல நினைச்சிட்டு நித்திர கொள்ளைக்குள்ள காலையில எழுப்பி பார்க்க அதெல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும் பிள்ளைங்க. சோ இந்த ட்ரீம் எல்லாம் எப்படி எங்களுக்கு வருகுதுன்னா எங்கட பிரெயின்ல நாங்க சேர்த்து வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷனினாலதான் எங்களுக்கு இந்த ட்ரீம்ஸ்கள் வருது. நீங்க இப்போ நான் டீச்சர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், இல்லாட்டி ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு சொன்னா நீங்க அதுக்குரிய தரவுகளை தேடி தேடி மண்டையில சேர்த்து வச்சு கொள்ளுவீங்க. ஏன்னா அதுதான் ஒரு நாள் எங்களுக்கு எப்படி வரும்? ட்ரீமா வரப்போகுது. சரியா? While sleeping, our brains have a chance to sort out the information that we want to keep from the stuff we no longer want, right? இதுவும் வந்து நாங்க நித்திர கொள்ளைக்குள்ள எங்கட என்னது பிரெயினில சம்டைம் வந்து நாங்க இப்ப இதெல்லாம் மறக்க வேண்டும், இதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி நாங்க யோசிக்கிற விஷயங்கள் கூட அது கூட எங்களுக்கு ட்ரீம்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படித்தானே? சில நேரம் நீங்க யோசிப்பீங்க நாளைக்கெல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க நாளைக்கு ஒரு டெஸ்ட் வந்து நடக்க போகுது, யூனிட் டெஸ்ட் நடக்க போகுது, எல்லாரும் படிச்சுட்டு வாங்க. ஆனா நீங்க வீட்டை வந்து காலையில இருந்து இரவு வரைக்கும் ப்ரே பண்ணுவீங்க, கடவுளே நடக்க கூடாது, மழை வரணும், இடி முழக்கம் வரணும், ஸ்கூலே நடக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் ட்ரீம் பண்ணி என்ன செய்வீங்க? ப்ரேயர் எல்லாம் பண்ணுவீங்க. அப்படி பண்ணின மாதிரியே நாளைக்கு ஸ்கூல் ஹாலிடே விட்டுட்டு ஸ்கூல்ல லீவு கொடுத்துட்டாங்க, மழை வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரியே மழையெல்லாம் வந்துட்டு அப்ப என்ன நடக்கும்? அந்த ட்ரீம் உங்களுக்கு நிறைவேறின மாதிரி. ஏன்னா அப்ப நாளைக்கு அப்ப உங்களுக்கு எக்ஸாம் நடக்காது. சரியா? சோ அதுகள் எல்லாம் பிள்ளைகள் எப்படி எங்க ட்ரீம் உருவாகுது? எங்க ட்ரீம் எப்படி உருவாகுது? எங்களோட பிரெயின்ல நாங்க சேர்த்து வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன். அது நல்லதா இருக்கலாம், கெட்டதா இருக்கலாம், எங்களுக்கு நாங்க செய்ய விரும்புறதா இருக்கலாம், அல்லது செய்யக்கூடாதுன்னு விரும்புறதா இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு ட்ரீமா வர்றது. சரியா? ஓகேயா? ட்ரீம்ஸ் பத்தி விளங்கிச்சா உங்களுக்கு? எஸ் டீச்சர். ரைட். அப்ப யாரு வாலண்டியர் பண்ணி வாசிக்க போறீங்க? என்ன மிஸ்? யார் இதற்கா ரீட் பண்ணி காட்ட போறீங்க? மிஸ் அம்மா. Right. Shivani Michelle. Let's start. Dreams. We often say sweet dreams, but have you even wondered Have you ever wondered why we dreams? So, some say that dreaming is our brain's way for exercising. Oh, yeah. Right. Brain's way of exercising. Let's start. While we sleeping, our brain may be testing the
constants and pathways to see if they are working well. Others believe that dreaming is our brain's way for sorting out problems. Very good. Problems? Problems that cannot be addressed during the day are something resolved in our sleep. Yet another explanation is that dreaming is our brain's way of fixing and organizing all the information we have. Very good. While sleeping, our brains have a chain to sort out the information that we can want to keep from stuff we no longer want. Right. Okay. Okay, Abulel. Right hand எவ்வளவு தானே ட்ரீம்ஸ் பத்தி சோ இன்னைக்கு நாங்க Yes, இதோட teacher. இன்னைக்கு நாங்க இதோட முடிச்சு கொள்வோம் பிள்ளைகள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த ட்ரீம் பத்தி எழுதுவோம் எழுதிட்டு பிறகு நீங்க யாராவது விரும்பினா வாலண்டியர் பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல எழுதி கொண்டு வாங்க யுவர் ட்ரீம்ஸ பத்தி உங்களோட ட்ரீம்ஸ பத்தி நீங்க எப்படி இருக்க போறீங்க அத பத்தி எழுதிட்டு வாங்க சரி அடுத்த கிளாஸ்ல வாட்ஸ் யுவர் ட்ரீம்ஸ் உங்களுடைய ட்ரீம்ஸ பத்தி எழுதிட்டு வாங்க அதுக்கு பிறகு மிஸ் இந்த ட்ரீமை குறிச்சு நான் நோட் பண்றதுக்கு உங்களுக்கு வார கிளாஸ் உங்களுக்கு நோட் பண்ண தாரேன் சரியா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன ஹோம்வொர்க் உங்களுக்கு உங்களோட ட்ரீம்ஸ் பத்தி நீங்க எழுதிட்டு வரவேன் ஏனா Okay. ரைட் CD. ஓகே பிள்ளைகள் எல்லாருக்கும் thank you good night god bless you bye Bye. Thank you, teacher. God bless you, teacher. Have a nice day, Thank you, teacher. teacher. Bye, Bye. teacher.